பழி அஞ்சிய படலம். நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்து வந்த ராஜசேகர பாண்டியன் மகன் குலோத்துங்கனுக்கு முடிசூட்டி விட்டுட்டு அவர் தான் ஆட்சி பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு சிக்கலான ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்கு என்னென்னா, திருப்பத்தூர்லேருந்து ஒரு அந்தணரும் மனைவியும் குழந்தையும் மதுராபுரிக்கு மாமாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால அவங்களுக்கு தாகம் எடுக்குது. அப்போ தாகம் எடுக்குது, தண்ணீர் வேணும்னு மனைவி கேட்க, அந்தணர் வந்து நீங்கள் இந்த மரத்தடியில் உட்காந்துருங்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன்னு கொஞ்சம் தூரம் போகிறாரு. அந்த சமயத்தில் மிகப்பெரிய அளவில் காற்று வருது. அந்த காற்று வந்தவுடனே என்றைக்கோ யாரோ அம்பு போட்டு அது மரத்து மேலே தங்கியிருந்தது. அந்த காற்று வேகமாக அடித்ததுனால அந்த அம்பு கீழே வந்து அந்த பெண் மீது விழுந்தது. அதனால் அந்த பெண் அந்த இடத்துலையே துடிச்சு இறந்து போயிட்டாங்க. கை குழந்தையோ ரொம்ப நேரம் கத்திட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அந்தணர் தண்ணி கொண்டு வந்துட்டு பார்க்குறாங்க. அம்பு பட்டதுனால மனைவி இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு ரொம்ப வேதனைப்பட்டு யார் அம்பு போட்டிருக்காங்க அப்படின்னு சுற்றுமுற்றும் பார்க்குறாரு. தொலை தூரத்தில் ஒரு வேடன் போயிட்டுருக்கான். அப்போ தான் அந்த மரத்தின் பின்பக்கமாக அவன் இலைப்பாரிட்டு போயிட்டு இருந்தான். அதனால் அவருக்கு சந்தேகம் வந்து அவனை வேகமாக போய் பிடிச்சி கேட்குறப்ப நான் போடவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவரை பலவாறு திட்டிகிட்டு இருக்காரு அந்தணர். பாவியே, என்னுடைய குழந்தை தாயில்லாத குழந்தைய ஆக்கிட்டியே, நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டு அரசர் குலோத்துங்கர் மீது ஆணை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி சொன்னால் அவங்களுடைய வாக்குக்கு கட்டுப்படணும், அதாவது அவங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு அவங்க சொன்னபடி கேட்கணும். அதனால் அந்த வேடன் அங்கே நின்றுட்டு இருந்தான். அப்போ அழுதுட்டு இருக்கிற குழந்தைய தன் கையில் எடுத்துகிட்டு இறந்து போன மனைவியை தோள் மேலே போட்டுட்டு அந்த வேடனையும் கூட்டிகிட்டு அரண்மனைக்கு போகிறாரு. வாசலிருந்து, அரசே அரசே, இந்த மாப்பாவி என்னுடைய மனைவியை அம்பு போட்டு கொண்டுட்டான், இவனுக்கு தக்க தண்டனை கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த வழக்கு என்னன்னு அரசர் கேட்டு விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது வேடன் வந்து சொன்னதையே தான் சொல்கிறான், நான் அம்பு போடலை, என்னுடைய அம்பு இல்லை அப்படின்னு சொன்னோடனே அந்தணர் சொல்கிறாரு, அவனுடைய அம்பரா துணியில் ஒரு அம்பு ரத்தம் தோய்ந்திருக்கு பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்த உடனே அது வேறு ஒரு பறவைக்கு போட்டது அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்கிறான். சரின்னு அரசருக்கு கோவம் வந்து அவனை சிறையில் அடைங்கன்னு சொல்லிடுறாங்க. சிறையில் அடைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் அந்தணர்கிட்ட உங்களுடைய மனைவியின் ஈம சடங்கை முடிச்சுட்டு வந்துருங்க, இதனுடைய தீர்ப்பை நான் 2 நாளில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதன்படி அவரும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அரசர் சொக்கநாதர்கிட்ட போய் இந்த வழக்குக்கான தீர்ப்பை நீங்கள் தான் சொல்லணும், நீதி நெறி வருவாமல் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற இந்த மதுராபுரியில் என்னுடைய தீர்ப்பு தப்பாயிடக்கூடாது, எனக்கு உதவுங்கள் சொல்லி வேண்டிட்டு வராரு. அன்னைக்கு ராத்திரி ஈசன் கனவுல வந்து, நாளைக்கு மதுராபுரியில் செட்டி தெருவில் ஒரு திருமண விழா இருக்குது, அந்த விழாவுக்கு நீ மாறு வேடத்தோட போகும்போது அந்த அந்தணரையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அதன்படி செய்கிறாரு. அங்கே போன உடனே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, ரகசியமாக பேசிகிட்டு இருக்காங்க. அது என்னங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம்.